அன்புமணி வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான வழிவகைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா ஜெயில் தான். என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உள்ள ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமான வழக்கு கிடையாது, நிறைய வழக்கு இருக்குது. ஒன்று வந்து 1500 கோடி ரூபாய் ரொக்கம் எடுத்தது, 7 டன் கோல்டு எடுத்தது, 7000 கிலோ எடுத்தது, அதுக்கப்புறமா இண்டோர் மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் கொடுத்தது, பழம்பெரும் நிறுவனங்கள் இது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து மூடனது, அப்புறம் வந்து இந்த மாதிரி 380 டேப்லெட்டை இந்தியா முழுக்க பேன் பண்ணது, அப்புறம் இது பண்ண இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த வழக்குகள் அங்கே தானே இருக்குது. அது வந்து எதை வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் இந்த பிஜேபி உங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதான், இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிரபராதின்னு வந்து அப்புறம் கட்சி நடக்கும். அதனால தான் ரொம்ப பிரச்சனை பண்ணி இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்குறாங்களா? ஆமாம், அதுதான் ஊதி பெருசாக்குறாங்க. அதுக்கு தான் இவர் வராரு. சரி ஏங்க அவர் வந்தாருன்னா, இந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த சௌமியா வந்தாலும் அன்புமணி வந்தாலும் எல்லாத்தையும் வந்து லுங்கி கட்டின்னு ஒரு பனியனை போட்டுன்னு உட்காந்துருவார். யார் கூட்டாலும் வரமாட்டார், யார் கூட்டாலும் பேச மாட்டார். உங்களுக்கு பிறந்த நாள் தாத்தா வாங்க, அந்த பசங்களாம் இந்த பேர பசங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு கேக் வெட்டி நீங்களே போயிடுங்க, சாப்பிட வரமாட்டார், போசமா அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருப்பார். ஆமாம், இது உண்மை தானே, இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ பேர பிள்ளைங்களை கூட பெருசாக பார்க்குறது இல்லைங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன வந்தாங்கன்னா வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தரோம். உங்களுடைய சப்போர்ட்டுன்றது எங்களுடைய பின்தொடர்றதும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான்.